அகரத்தின் அன்பு வணக்கங்கள். தூத்துக்குடி மாவட்டம் தேர்குடியிருப்பு அருகிலுள்ள குதிரைமொழி தேர் பகுதியில் தெய்வமாக அருள்பாலிக்கும் கற்கவேல் ஐயனார் தெய்வமான கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். கற்கவேல் ஐயனார் என்பவர் சொரிமுத்து ஐயனார் தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கள்ளர் வெட்டு என்ற திருவிழாவானது மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய உடைமைகளையெல்லாம் கள்வர்கள் அடிக்கடி களவாடி சென்றிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய அட்டகாசங்கள் தாங்க முடியல. அதனால் அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கற்கவேல் ஐயனாரை வேண்டியிருக்காங்க. அந்த ஐயனாரே நேரில் வந்து கள்வர்களின் அட்டூழியத்தை அழித்து அவர்களை விரட்டி சென்று அவர்களுக்கு தண்டனையும் கொடுத்திருக்காரு. இந்த அற்புதமான நிகழ்வை தான் கள்ளர் வெட்டு நிகழ்ச்சியாக அந்த பகுதி மக்கள் இப்போதும் கொண்டாடி வர்றாங்க. இந்த கற்கவேல் ஐயனார் இந்த பகுதிக்கு எப்படி வந்தார் என்பதை தற்போது நாம் பார்ப்போம். ஒருமுறை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் திருவிழா நடைபெற்றது. அந்த திருவிழாவிற்கு தேவையான கொடி மரத்தை அங்கு இருந்த மக்கள் அருகிலிருந்த ஒரு மலையிலிருந்து வெட்டி வர்றாங்க. அந்த நேரத்தில் சுடலை மாடன், தலவாய் மாடன், பேச்சு இப்படி 21 தேவதைகள் அந்த மக்களை தடுத்து நிறுத்துகிறாங்க. இதனால் அங்கிருந்த மக்கள் சொரிமுத்து ஐயனாரிடம் சென்று முறையிட்டாங்க. உடனே சொரிமுத்து ஐயனார் அந்த 21 தேவதைகளை அழைத்து அவர்களிடம் இந்த ஊர் மக்களுக்கு துணையாக கொடிமரங்களை எடுத்து செல்வதற்கு உதவி செய்யுங்கள் என அவர்களிடம் கேட்டுக்கொண்டார். அதன்படி ஐயனாருடைய வேண்டுதலை ஏற்று அந்த 21 சுவாமிகளும் திருச்செந்தூருக்கு கொடிமரத்தை எடுத்து செல்வதற்கு அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அந்த 21 சாமிகள் கூடவே சொரிமுத்து ஐயனாரும் போனார். அப்படி போகும்போது தற்போது கற்கவேல் ஐயனார் கோவில் இருக்கும் பகுதிக்கு அவர் வந்தபோது அந்த இடம் பார்ப்பதற்கு அமைதியாக இயற்கை வளமிகுந்த பகுதியாக அது இருந்தது. மேலும் அந்த இடத்தில் ஒரு கற்குவா எனும் மரமும் இருந்தது. ஐயனாருக்கு அந்த இடம் மிகவும் பிடித்து போகவே அந்த மரத்தின் அடியிலேயே ஐயனார் குடிகொண்டார். அந்த கற்குவா மரத்தில் ஐயனார் குடிகொண்டுள்ளார் என்பது மக்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு. இந்நிலையில் அந்த பகுதியில் ஒரு பண்ணையார் இருந்தார். அவருடைய கனவில் தோன்றிய ஐயனார், நான் தேரி குடியிருப்பு பகுதியுள்ள கற்குவா மரத்தில் குடியிருக்கேன். அங்கு எனக்கு ஒரு கோயிலை எழுப்பி என்னை தெய்வமாக நீங்கள் வழிபடுங்க. நான் உங்களையும் உங்கள் ஊரையும் பாதுகாக்கிறேன் என்றார் ஐயனார். அதன்படி அந்த பண்ணையார் அங்கு ஒரு கோயிலை எழுப்பி அங்கு ஒரு சிலையை வைத்தார். மேலும் அந்த ஐயனார் கற்குவா மரத்திற்கு கீழே இருந்ததால் கற்குவா ஐயன் என்று முதல்ல அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் கற்கு வேலப்பன், கற்கு வாழை ஐயன், கற்கோள ஐயன் என்று அழைக்கப்பட்டு தற்போது கற்கவேல் ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார். தற்போது கோவில் இருக்கும் பகுதியானது முன்னொரு காலத்தில் அனைத்து வளங்களும் பெற்ற ஒரு நிலப்பகுதியாக காட்சியளித்தது. ஆனால் இன்றோ இந்த பகுதியானது தேரி வனமாக காட்சியளிக்குது. இதற்கு காரணமாக சொல்லப்படுவது இடையர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு விதவை பெண் ஒருவரின் சாபத்தால் தான் அந்த வளமான பூமியானது மண் மழை பொய்து தேரி காடாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. இதற்காக ஒரு கதையும் சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள். இப்போது தேரி காடாக விளங்கும் இந்த நிலப்பகுதியானது ஒரு காலத்தில் குறுநில மன்னனின் ஆட்சிக்கு உட்பட்ட வளமான பூமியாக இருந்தது. இந்த நாட்டு மக்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கும் ஒரு சுனையும் அங்கு இருந்தது. அந்த சுனைக்கு அருகில் ஒரு மாமரம் இருந்தது. அந்த மாமரம் என்பது மிகவும் விசேஷமான மரம். ஆண்டுக்கு ஒரே ஒரு மாங்கனியை மட்டும் கொடுக்கும் மரம்தான் அது. அந்த ஒரு மாம்பழமும் அதிசய மாம்பழமாக கருதப்பட்டது. அதனால் அந்த மரத்திற்கென்று தனியாக காவலர்களை நியமித்திருந்தார் அந்த நாட்டு மன்னன். அந்த ஒரே ஒரு மாம்பழம் பழுத்தவுடன் அதை பாதுகாப்பாக அந்த காவலாளிகள் எடுத்து சென்று மன்னனிடம் கொடுத்து விடுவார்கள். அந்த மாங்கனி அபூர்வ சக்தி வாய்ந்த மாங்கனியாக மன்னன் கருதினான். இந்நிலையில் அந்த இடையர் சமூகத்தைச் சேர்ந்த விதவை பெண் எப்போதும் அதிகாலையில் அந்த சுனைக்கு தண்ணீர் எடுக்க வருவது வழக்கம். அன்று வழக்கம் போல அதிகாலையிலேயே தண்ணீர் எடுப்பதற்காக அந்த சுனைக்கு வந்தார். ஏனென்றால் அந்த காலம் என்பது விதவை பெண் மற்றவர் கண்ணில் படுவது என்பது அபசகுணம் என்று சொன்ன காலம். அதன் காரணமாக பொதுவாக அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வருவது கிடையாது. அப்படி வெளியே வந்தாலும் அதிகாலையில் ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்தில் தான் அந்த பெண் வெளியே வருவது வழக்கம். அதே போல் அதிகாலையிலேயே யாரும் இல்லாத போது தான் அந்த பெண் தண்ணீர் எடுக்க செல்வதும் வழக்கம். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாலையிலே அந்த சுனைக்கு தண்ணீர் எடுப்பதற்காக சென்றார். அங்கு அந்த ஒரே ஒரு மாம்பழம் காய்க்கும் அதிசய மரத்திற்கு கீழே தண்ணீரை பிடித்தார். அந்த நேரத்தில் அங்கு இருந்த காவலாளிகள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண் சுனையில் தண்ணீரை குடத்தில் எடுத்து குடத்தை கரையில் வைக்கிறாங்க. அப்போது அந்த மாமரத்தில் இருந்த ஒரே ஒரு மாம்பழமும் இந்த பெண் அறியாதவாறு தானாக மரத்திலிருந்து அந்த குடத்தில் விழுந்தது. இதை அறியாத அந்த பெண் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து விட்டாள்.
மறுநாள் பொழுது விடிந்தது. அன்று மாமரத்தை காவல் காத்த காவலாளிகள் மாம்பழம் இன்னும் விழவில்லையே என்று காத்து கொண்டிருந்தனர். உடனே மாமரத்தின் மீது பார்த்தனர். அங்கு மாங்கனி இல்லை. உடனே நேராக மன்னரிடம் இந்த தகவலை சொன்னார்கள். மன்னனும் ஒவ்வொரு வீடாக சென்று தேடும்படியும் திருடியவரை கையும் களவுமாக பிடிக்கவும் உத்தரவிட்டான். அப்படி நாட்டு மக்களின் அனைத்து வீடுகளிலும் தேடும்போது அந்த விதவையின் வீட்டில் இருந்த குடத்தில் மாங்கனிகள் இருந்ததை காவலாளிகள் பார்த்தனர். உடனே அந்த பெண்ணை சிறைபிடித்து மன்னரின் முன் அழைத்துச் சென்றனர். மன்னன் விசாரணையை தொடங்கினான். பெண்ணே, நீதானே மாங்கனியை திருடியவள் என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், சத்தியமாக என் குலதெய்வத்தின் மீது ஆணையாக நான் மாம்பழத்தை திருடவில்லை என்றாள். நீ திருடவில்லை என்றால் உன் தண்ணீர் குடத்தில் எப்படி மாங்கனி இருந்தது என்று கேட்டான் மன்னன். அதற்கு அந்த பெண்ணிடம் பதில் இல்லை. எனவே பிடிவாதமாக அவளை குற்றவாளியாக்கினான் மன்னன். மன்னனிடம் அந்த பெண் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள், கதறி பார்த்தாள். நான் திருடவில்லை, நான் ஒரு அப்பாவி பெண். அந்த மாங்கனிகள் எப்படி வந்தது என்றே எனக்கு தெரியாது. நான் ஒன்றும் அறியாத அபலை பெண். என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினாள் அந்த பெண். ஆனால் மன்னன் விடுவதாக இல்லை. அப்போது அந்த நாட்டுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் ஐயனார் என்பவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கற்குவா மரத்தின் அடியில் குடிகொண்டுள்ளேன் என்று பண்ணையார் கனவுல வந்து ஐயனார் கூறினார் அல்லவா, அந்த பண்ணையாருடைய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் இந்த அமைச்சர். நீதி நெறி தவறாத அமைச்சர் அவர். எனவே அந்த அவளைப்பெண்ணின் கண்ணீரை பார்த்து அமைச்சர் மன்னரிடம் பணிவாக எடுத்து சொன்னார். மன்னா, அந்த பெண்ணை பார்த்தால் அப்பாவி போலத்தான் தெரிகிறது. நிச்சயமாக அவள் மாங்கனியை திருடியிருக்க வாய்ப்பில்லை. அவளை அறியாமல் ஏதோ நடந்திருக்கிறது. பாவம், அவளை மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று அறிவுரை சொன்னார். ஆனால் மன்னனிடம் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதித்தான் மன்னன். அந்த காலகட்டங்களில் மரண தண்டனை எப்படி நிறைவேற்றுவார்கள் என்றால், குற்றவாளிகளின் உடம்பில் வைக்கோலை சுற்றி உயிரோடு தீ வைத்து எரித்து கொள்வதுதான் மரண தண்டனையாக இருந்தது. அதன்படியே அந்த பெண்ணை நிற்க வைத்து உடல் முழுவதும் வைக்கோலை சுற்றினார்கள். ஊரே கூடி வேடிக்கை மட்டுமே பார்த்தது. வைக்கோல் சுற்றப்பட்ட உடலோடு நின்றிருந்த அந்த அபலை பெண்ணிற்கு ஒருவன் தீயை மூட்டினான். கொழுந்துவிட்டு எரிந்தது தீ. குற்றுயிரும் குலையுருமாய் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பெண், எந்த பாவமும் அறியாத என்மேல் அபாண்டமாக குற்றம் சுமத்தி என்னை கொன்றவர்கள் எல்லோரும் குடியற்று போக வேண்டும், நீதி தவறிய இந்த மன்னனுடைய நாடு மண்மாறி பெய்து மண்மேடாக வேண்டும் என்ற ஒரு சாபத்தை கொடுத்தார் அந்த பெண். கடைசியாக சாம்பலோடு சாம்பலாக எரிந்து போனார். இந்த சம்பவம் நடந்து சில நாட்கள் ஆனது. அந்த பெண் சொன்னது போலவே, சாபம் விட்டது போலவே அந்த ஊரில் மண்மழை பொய்தது. தொடர்ந்து மண்மாறி பொய்ததால் அப்பகுதி மணல் மேடாக காட்சியளித்தது. அந்த ஊரே அழிந்து போனது. அந்த பகுதி மக்கள் அனைவரும் மடிந்து போனார்கள். பெண்ணொருத்தி அபாண்டமாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டதை நேரில் பார்த்தும் அதனை தடுத்து நிறுத்த முடியவில்லையே என்று நினைத்த அமைச்சர் ஐயனார், முறை தவறிய மன்னனுடைய நாட்டில் அமைச்சராக இருப்பதை விட சாவதே மேல் என்று தன்னுடைய அமைச்சர் பதவியை உதறி தள்ளினார். கால்போன திசையில் நடந்து சென்றார். அவர் தற்போது கோயில் இருக்கும் இடத்தின் அருகே வந்தபொழுது கற்குவா மரம் இரண்டாக பிளந்து அந்த அமைச்சர் ஐயனாரை தனக்குள் வாங்கி மூடிக்கொண்டது. பிற்காலத்தில் மண்ணில் புதைந்து இருந்த இந்த கற்குவா மரம் மக்கி போய் இருந்தது. பிறகு சில ஆண்டுகள் கழித்து பல அதிசய நிகழ்வுகளின் வாயிலாக கற்கவேல் ஐயனார் தோன்றினார் என்று இந்த கோயிலுடைய வரலாறானது சொல்லப்படுகிறது. இன்றும் இக்கோயிலில் பேச்சியம்மனாக இருப்பது அப்பாவியாக கொலை செய்யப்பட்ட இடையர் சமூகத்தைச் சேர்ந்த அந்த விதவை பெண்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவே கற்கவேல் ஐயனார் தெய்வமான கதையாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.